அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இப்போ நான் வந்து அரிசி பண்டா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கூடவே டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அரிசி வந்து ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் உருளைக்கிழங்கும் ஒரே அளவில் இருக்கணுங்க. இஞ்சி ஒரு துண்டு வச்சுருக்கேன். இது 3யும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வரணும். மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அரிசியும் உருளைக்கிழங்கும் ஒரே அளவில் இருக்கணும். இஞ்சி ஒரு துண்டு போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க. பச்சரிசியில் தான் நம்ம செய்யணும் இதை. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். வந்து பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அதை போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து சோடாப்பு போடணுங்க. நான் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. சோடாப்பு போட்டால் தான் நல்லா உப்பி வரும். உப்பு வந்து நான் வந்து மாவு அரைக்கும் போதே நான் போட்டுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு அரிசியும் அரைச்சேன்ல, அப்பயே நான் உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டுருங்க. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ கரண்டி வச்சு கொஞ்சமாக எடுத்து நான் அதை எண்ணெயில் விட்றேன். போடும்போது நல்லா ஆவி சூடாக இருக்கட்டுங்க. போட்ட பிறகு நம்ம நல்லா எண்ணெயில் போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். நான் பொறுமையாக வேக வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் செஞ்சு நம்ம திருப்பி விடணும். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் மாவு குழைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சோடாப்பு போட்டுக்கோங்க.
நல்லா வெந்துடுச்சு. நல்லா செவக்க வரணும். செவக்க வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்ததே நான் போட்டு செஞ்சிடுறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக நமக்கு அரிசி போடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.